வணக்கம். பெண்ணாடம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் 5 மணி நேரம் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 61,500 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவிற்காக பொதுமக்களிடம் அதிக அளவில் லஞ்சம் பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தொடர்ந்து பல்வேறு புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு காவல் ஆய்வாளர் அன்பழகன், சுந்தர்ராஜன் ஆகியோர் தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவினர் நேற்று மாலை 5:30 மணி அளவில் அலுவலகத்திற்குள் அதிரடியாக நுழைந்தனர். முன்கதவு மற்றும் ஜன்னல்கள் பூட்டி இரவு 10:30 மணி நேரம் வரை தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சோதனையின் போது கணக்கில் வராத 61,500 ரூபாய் ரொக்க பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் அலுவலகத்தில் இருந்த தற்காலிக பெண் ஊழியர், ஆவண எழுத்தரின் பெண் உதவியாளர் மற்றும் காவலாளி வீரமுத்து ஆகிய மூவரையும் வெளியில் அனுப்பிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சார் பதிவாளர் ஆனந்தகுமார் மற்றும் அலுவலக ஊழியர்களான சிங்காரவேல், தமிழ், நிவாஷ் உள்ளிட்ட 4 பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சார் பதிவாளர் ஆனந்தகுமார் வங்கி கணக்கில் மட்டும் கடந்த ஒரு வாரத்திற்குள் 2,31,021 ரூபாய் ஆன்லைன் பரிவர்த்தனை UPI மூலமாக வந்துள்ளதை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சார் பதிவாளருக்கு யார் யார் பணம் அனுப்பியுள்ளார்கள், எந்த பத்திர பதிவிற்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாலை 5:30 மணி அளவில் இருந்து இரவு 10:30 மணி அளவில் வரை 5 மணி நேரம் சோதனை செய்து முடித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் புறப்பட்டு சென்று பல மணி நேரம் ஆகியும் சார் பதிவாளர் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அலுவலகத்திலிருந்து வெளியே வராமல் கதவை லேசாக திறந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்ததால் பத்திரிகை துறையினரும் பொதுமக்களும் கலந்து செல்லாமல் வெகு நேரம் காத்திருந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் திட்டக்குடி, பெண்ணாடம் சார் பதிவாளர் எழுத்தர்கள், புரோக்கர்கள் தகவலறிந்து பீதியில் உள்ளனர். மேலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை செய்தது பெண்ணாடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் V. மோகன்ராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.